தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நலமாய் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். சொன்னது யாரு? இயேசு. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இன்னைக்கு அநேகர் உங்கள் வாழ்க்கையில் நடுவில் வந்து நின்றுட்டு, இன்னுமா நடக்கலை, இன்னுமா செய்யப்படலை. அது கேட்கும்போது நமக்கு ஒரு விதமான வலியும் வேதனையும் உண்டாகும். என்ன, இன்னுமா ஒரு புள்ள பூச்சி இல்லை? வயிற்றுல நிறைய பூச்சி இருக்குங்க, என்ன புள்ள பூச்சி இல்லை? ஏற்ற நேரங்கள் வரும்போது கர்த்தர் கொடுப்பார். இந்த நடுவில் இருக்கிற சிலர் பண்ணுகிற வேலை இருக்கு பாருங்க. ஆண்டவர் அதை தான் பார்த்து சொன்னார், உனக்கு எனக்கு என்னப்பா? பார்த்து அநேகர் கேட்குறாங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கும் எனக்கு என்ன? அவன் வந்து கேட்கறதுனால, அவன் வந்து சொல்லுகிறதுனால இல்லை 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 இல்லை, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. ஏன் தாமதம்? கர்த்தருடைய வேளை இன்னும் வரவில்லை. அப்போ அவருடைய வேளைக்காக கர்த்தர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், 5 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கல, என் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லை, தடையாகவே இருக்குது, சில காரியங்கள் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையாகவே இருக்குது. தேவப்பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருடைய வேளை வரவில்லை. உங்கள் மைண்டை போட்டு கசக்கி பல காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க, பல காரியங்களில் நீங்கள் ஓடுனீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் வெயிட். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, வெயிட் until God works in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நேரம் வரைக்கும், நாள் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்துருங்க. ஒரு ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் காரியம் இன்னமாய் முடியுமோ என்று சொல்லி காத்திருக்கும்படியாக நகோமி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அத்தனை அனுபவங்களுக்குள்ளே அவன் கடந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருந்தான். ஏற்ற வேளை வரும்பொழுது கர்த்தர் அவனை அதிகாரியாக உயர்த்தினார். இந்த இடப்பட்ட நேரத்தில், உனக்கு ஏன்பா இந்த சிறைச்சாலை என்ன அனுபவம்? உனக்கு ஏன்பா இப்படிப்பட்ட கஷ்டம்? உனக்கு ஏன் இப்படிப்பட்ட பழிச்சொற்கள்? உனக்கு ஏன் இப்படிப்பட்டதான விதவை இருப்பின் நாட்கள்? உனக்கு ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ இழந்து போன? இப்படி அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிற்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன? அவர்களுக்கும் தேவனுக்கு என்னங்க? ஆண்டவருடைய வேளை இன்னும் வரவில்லை. உங்களுக்காக கிரியை செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அவருடைய வேளை வரும் பொழுது, அவருடைய நேரம் வரும் பொழுது சீக்கிரத்தில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் வாழ்க்கையில் அந்த வேளை சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே கிரியை செய்வீராக. உனக்கும் எனக்கும் என்ன? அநேகர் நடுவில் நின்று மனதை வருத்துகிறதையும் வேதனைப்படுத்துகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த அனுபவங்கள் மாறட்டும். என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னீர். உடைய வேளை வரும்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவ பிள்ளையே, கர்த்தருடைய வேலைக்காக காத்துருங்க. சீக்கிரத்தில் அது வருகிறது. அநேகர் வேதனைப்படுத்தலாம், அதை அப்புறப்படுத்துங்க. கர்த்தருடைய வேளை வரும் பொழுது அற்புதம் நடக்கும். God bless you. God bless you. God bless you.